ரிஷபம் ராசி நேயர்களே, நீங்கள் உறவினர் ஒருவரின் தலையீடு பிரச்சனையை பெரிதாக்கியிருந்திருக்கும். உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கும் சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகளில் வெளி வட்டாரத்தை சேர்ந்த அல்லது தூரத்து உறவினர் யாரையும் ஒருவர் தலையிடுவது உங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியிருந்திருக்கும். ரிஷப ராசியினருக்கு தங்களின் சுயமரியாதையும் குடும்ப கௌரவமும் மிக முக்கியம். ஒரு வெளிநபர் வந்து உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறேன் என்ற பெயரில் தேவையில்லாத கருத்துக்களை கோரி எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் செயல்படலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் இடைவெளி அதிகமாகும். எனவே உங்கள் குடும்ப விவகாரங்களை வீட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள பழக வேண்டும். எந்த ஒரு வெளிநபரோ அல்லது உறவினரோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லையை தாண்ட அனுமதிக்காமல் அவர்களுக்குரிய எல்லையை தெளிவாக உணர்த்துவது அவசியமாகும். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சிறிய அளவில் கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் வெளிவட்டாரத்தை சேர்ந்த அல்லது தூரத்துறவினர் ஒருவர் தலையில் உங்கள் நிலைமையை ரொம்பவுமே மோசமாக ஆக்கும். அதனால் நீங்கள் அவர்களை அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சுயமரியாதையும் குடும்ப கௌரவமும் மிக முக்கியமாகவே இருந்திருக்கும். நீங்கள் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல உங்களுக்கு செயல்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பிரச்சனை தீர்க்கிறேன் பேரில் தேவையில்லாத கருத்துக்களையும் கூறியிருந்திருப்பாங்க. உங்கள் குடும்ப விவகாரங்களை வீட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள பழக வேண்டும். நீங்கள் குழந்தைகள் தொடர்பான முடிவுகள் முரண்பாட்டை உருவாக்கி இருந்திருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம், கல்வி, திருமணம் அல்லது அவர்களின் நடத்தை சார்ந்த விஷயங்களில் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பாதையை சரியானதாக நினைக்கும் போது உங்கள் துணையோ அல்லது குழந்தைகளோ வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க விரும்பலாம். இந்த முரண்பாடு குடும்பத்தில் ஒரு சுமூகமற்ற சூழலை உருவாக்கும். ரிஷப ராசியினர் தங்களின் எண்ணங்களை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்படுவதை தவிர்த்து குழந்தைகளின் உண்மையான திறமை மற்றும் விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்கால சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டு குழந்தைகளுடன் ஒரு நண்பரை போல பேசி அவர்களின் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை ஒருமித்த கருத்துடன் எடுப்பதே குடும்பத்திற்கு அமைதியை தரும். அது உங்கள் வீட்டில் குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கும் உங்களுக்கான கணவன் மனைவிக்கிடையே ரொம்பவுமே தகராறு நடந்திருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம், கல்வி, திருமணம் அல்லது அவங்க நடத்த சொன்ன விஷயங்களில் உங்கள் 2 பேருக்கிடையுமே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் துணையோ அல்லது குழந்தைகளோ வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கவும் விரும்பியிருந்திருப்பாங்க. இந்த முரண்பாடு உங்களுக்கு ஒரு சுமூகமற்ற சூழலையே உருவாக்கி இருந்திருக்கும். குழந்தைகளோட உண்மையான திறமை மற்றும் விருப்பம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசாமல் இருந்த விஷயம் வெடித்து சண்டையாகவே மாறியிருந்திருக்கும். நீங்கள் பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக மனதில் பூட்டி வைத்திருந்த சில குறைகளும் ஆதங்கங்களும் ஒரு சிறிய காரணத்திற்காக திடீரென வெடித்து சண்டையாக மாற வாய்ப்புள்ளது. அப்போது அப்படி செய்தாய், இப்போது இப்படி செய்கிறாய் என்ற பழைய விஷயங்கள் எல்லாம் தோண்டி துருவப்படும். ரிஷப ராசியினர் பொதுவாக பொறுமையாக இருந்தாலும் அவர்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அது மீறப்படும் போது கோபம் எரிமலை போல வெடிக்கும். இத்தகைய சண்டைகள் உறவுகளுக்குள் நிரந்தர பிரிவை ஏற்படுத்தக்கூடும். எனவே மனதில் ஏதேனும் வருத்தங்கள் இருந்தால் அதை அப்போதே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மனதில் எதையும் தேக்கி வைக்காமல் வெளிப்படையாகவும் மென்மையாகவும் பேசுவது இத்தகைய வெடிப்புகளை தவிர்க்கும். அது உங்களுக்குடைய மனசில் பல நாட்களாக பல மாதங்களாக பூட்டி வைத்திருந்த சில குறைகளும் ஆழங்களும் ஒரு சிறிய காரணத்தினால திடீரென வெடித்து சண்டையாகவே மாற வாய்ப்புள்ளது. நீங்கள் பொதுவாகவே பொறுமையாக இருந்தாலும் அவங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அது மட்டுமல்லாமல்
நீங்கள் உங்கள் மனசில் ஏதேனும் வருத்தம் இருந்தால் அதை அப்போவே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மனதில் எதையும் வைக்காமல் வெளிப்படையாக மென்மையாகவும் பேசுவதை வெடிப்புகளை தவிர்க்கலாம். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்த நிலை மாறும். உங்களின் திறமையையும் உழைப்பையும் உங்கள் துணையும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைத்தாலோ அல்லது வேலை நிமித்தமாக ஏதேனும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாலோ குடும்பத்தினர் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குவாங்க. குடும்பத்தின் கூட்டு முயற்சியால் உங்களின் பல காரியங்கள் மிக எளிதாகவே நிறைவேறும். அது உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு ரொம்பவும் அதிகரிக்க போகுது. உங்களோட திறமையையும் உழைப்பையும் உங்கள் துணையையும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைச்சாலோ அல்லது வேலை நிமித்தமாக ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குவாங்க. தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். யாரிடமாவது கொடுத்து திரும்ப வராது என்று நீங்கள் கைவிட்ட பணம் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த நிலுவைத் தொகைகள் எல்லாம் இப்போது எதிர்பாராத விதமா உங்கள் கைக்கு சேரும். அரசாங்க ரீதியாக வரவேண்டிய தொகைகள், பிஎஃப் பணம் அல்லது காப்பீட்டு தொகைகள் கிடைப்பதில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். இந்த திடீர் பணவரவு உங்களின் தற்காலிக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க பெரிதும் உதவியாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அது திரும்ப வரான்னு நினைக்கிறப்போ அவங்கள்ட்ட இருந்து அந்த பணம் நீங்கள் கைவிட்ட பணம் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் இப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கைக்கு சேரும். இந்த திடீர் பணம் வர உங்களுடைய தற்காலிக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க பெரிய உதவியாகவே இருக்கும். நம்பிக்கை மீண்டும் உருவாக போகிறது. தொடர் தோல்விகள் அல்லது ஏமாற்றங்களால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்ற ஒருவித தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களின் சுய விவரமும் திறமையும் வெளிப்படும்படியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களை பார்த்து வியக்கும்படி உங்களின் செயல்பாடுகள் இருக்கும். என்னால் முடியும் என்ற அதீத தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்குள் மீண்டும் பிரகாசிக்கும். இந்த தன்னம்பிக்கையே உங்களை அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அழைத்துச் செல்லும். அது உங்களுடைய இப்போ தன்னம்பிக்கை மூலியமாக தான் நீங்கள் நிறையாவே வெற்றிகளை செய்ய போகிறீங்க. நீங்கள் தொடர் தோல்வி அல்லது ஏமாற்றங்களால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு நீங்கள் போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் சுய விவரமும் திறமையும் வெளிப்படையான சூழ்நிலை உங்களுக்கு அமையப் போகிறது. அதனால் என்னால் எதையும் முடியும் என்கிற அதிக தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்குள் மீண்டும் பிரகாசிக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்த நிலை மாறும். உங்களின் திறமையையும் உழைப்பையும் உங்கள் துணையும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைத்தாலோ அல்லது வேலை நிமித்தமாக ஏதேனும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தாலோ குடும்பத்தினர் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குவாங்க. குடும்பத்தின் கூட்டு முயற்சியால் உங்களின் பல காரியங்கள் மிக எளிதாகவே நிறைவேறும். அது உங்கள் குடும்பத்தில் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு ரொம்பவும் அதிகரிக்க போகுது. உங்களோட திறமையையும் உழைப்பையும் உங்கள் துணையையும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள தொடங்குவாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க நினைச்சாலோ அல்லது வேலை நிமித்தமாக ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுத்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் வழங்குவாங்க. தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். யாரிடமாவது கொடுத்து திரும்ப வராது
என்று நீங்கள் கைவிட்ட பணம் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த நிலுவைத் தொகைகள் எல்லாம் இப்போது எதிர்பாராத விதமா உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசாங்க ரீதியாக வரவேண்டிய தொகைகள், பிஎஃப் பணம் அல்லது காப்பீட்டுத் தொகைகள் கிடைப்பதில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். இந்த திடீர் பணவரவு உங்களின் தற்காலிக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க பெரிதும் உதவியாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு யார்கிட்டயா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அது திரும்ப வரான்னு நினைக்கிறப்போ அவங்கள்ட்ட இருந்து அந்த பணம், நீங்கள் கைவிட்ட பணம் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் இப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இந்த திடீர் பணவரவு உங்களுடைய தற்காலிக பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்க பெரிய உதவியாகவே இருக்கும். நம்பிக்கை மீண்டும் உருவாக போகிறது. தொடர் தோல்விகள் அல்லது ஏமாற்றங்களால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்ற ஒருவித தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களின் சுய விவரமும் திறமையும் வெளிப்படும்படியான